வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை வந்து செமையாக அமைஞ்சிரும். அந்த ரெண்டு விஷயம் ஒன்றும் இல்லை. ஒன்று பிடிச்ச வேலை கிடச்சிருச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது நமக்கு பிடிச்சமானவங்களை கல்யாணம் பண்ணிட்டாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த ரெண்டும் தப்பாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை முழுக்க பெரிய ரோதனையாக இருக்கும். தப்பான வேலையை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை முழுக்க ஏண்டா வேலைக்கு போகிறோம் தலையில் அடிச்சுட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போண்டிருக்கும். தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஏண்டா வீட்டுக்கு வரோம் தலை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். இதை மட்டும் தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு கோர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு கையில் காலில் விழுந்தாவது அந்த கோர்ஸுக்கு போகாதீங்க. நீங்கள் பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. பெற்றோர்களும் அதை புரிஞ்சுக்கோங்க. என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏன் இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை படிக்க வைங்க. ஏன்னா நீங்கள் பிடிக்காத ஒரு விஷயத்தை கொடுத்து அவன் வாழ்க்கை முழுக்க நான் ஏன்டா இந்த வேலைக்கு போகிறேன்னு திங்கக்கிழமை மண்டையில் அடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக பிடிச்ச படிப்பை படித்து பிடிச்ச வேலைக்கு போயிட்டானா திங்கக்கிழமை சந்தோஷமாக வேலைக்கு போவான். உங்கள் பையன் உங்கள் பொண்ணு திங்கக்கிழமை மண்டையில் அடிச்சுட்டு வேலைக்கு போகணுமா அல்லது சந்தோஷமாக வேலைக்கு போகணுமாங்கிறது உங்களோட கையில் இருக்குது. தயவு செய்து பெற்றோர்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகள், நானும் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச பையனையோ பொண்ணையோ கன்வின்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா நிச்சயமா உங்க பெற்றோர்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்க சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த படிப்பை படிக்க வைக்க உங்க பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். அதை நீங்க முழுமையாக நம்புங்க. தப்பான இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு படிப்பை படிச்சுட்டு ஏண்டா வேலைக்கு போறோன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ற நிலைமைக்கு வந்துடாதீங்க. இதுல என்னைக்குமே பாத்தீங்கன்னா பணம் வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான். நீங்க படிக்கிறது படிப்போடையது வந்து ஒரு சம்பாதிப்பதுக்காக நினைக்கலாம். ஆனால் அறிவை பெறது தான் முதல்ல, அதன் பின்னால் தான் சம்பாதிக்க முடியும். நீங்கள் படிக்கும் பொழுதே நான் சம்பாதிக்கிறதுக்காக தான் படிக்க போகிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அங்கேயே தோத்துடுவீங்க. நான் படிக்கிறது அறிவை வளர்க்குறதுக்காக. அந்த அறிவை வச்சு சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கும் போது நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90% மார்க் வாங்கியிருந்தாலும் கூட உங்களுக்கு வேலையெல்லாம் ரெடியாலாம் இருக்காது. பாஸ் வாங்க 90% மார்க் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு தாங்க வேலை ஆர்டர் அப்படின்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 90% மார்க் வாங்கியிருந்தாலும் கூட நீங்கள் என்ன திறமை வச்சுருக்கீங்கிறத வச்சு தான் உங்களுக்கான வேலை உறுதி செய்யப்படும். நீங்கள் 90% மார்க் வச்சுருக்கேன், நான் 3 வருஷமும் வந்து 90% வச்சுருக்கேன், ஃபைனலாக இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா கூட எந்த கம்பெனியும் உங்களுக்கு வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன தேவைன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு திறமை தேவை. உங்களுடைய தனித்துவம் ரொம்ப முக்கியம். மீடியா என்னைக்குமே என்ன எதிர்பார்க்கும்னா ஒரு தனித்துவத்தையும் ஒரு திறமையும் தான் எதிர்பார்க்கும். அந்த தனித்துவத்தையும் திறமையும் நீங்கள் வளர்த்துக்கணும். மீடியாவில் உங்களுக்கு ஆர்வம் இன்மையாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. மீடியாவில் எப்பவுமே 3 விஷயம் தான் அடிப்படை. ஏன், எதற்கு, எப்படி. இந்த 3 தான் வந்து பேசிக்கான எல்லா விஷயமும். இந்த கியூரியாசிட்டி ரொம்ப அவசியம் மீடியாவுக்கு. நான் பொதுவாக எல்லா ஃபீல்டுக்கும் இந்த கியூரியாசிட்டி அவசியம்னு சொல்லுவேன். மீடியாவுக்கு இந்த கியூரியாசிட்டி ரொம்ப அவசியம். நீங்கள் என்னைக்கு கியூரியாசிட்டியாக நமக்கு தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்ப்ளோர் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் எஸ் ஐ நோ ஆல் திங்ஸ் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அங்கேயே நீங்கள் தோத்துட்டீங்க. எல்லாருக்குள்ளேயும் இந்த ஆர்வம் கண்டிப்பாக வளரும் போது இருக்கும். ஆனால் வளர்ந்த பின்னால் எனக்கு அது தெரியும் இந்த ஆட்டிடியூடில் தான் தோத்துடுறோம். மீடியாவுக்கு இந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். பிகின் நோட்ஸ் வழங்கும் அடுத்து என்ன படிக்கலாம், இது மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சென்னை சமர்த்தாஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். சென்னை சமர்த்தால ஈஸியா படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம். பவர்ட் பை பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், a complete guidelines for your higher education and job services. PSNA College of Engineering and Technology, திண்டுக்கல், வேலம்மாள் நெக்ஸஸ்.